அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஓகே, ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸாக நம்ம தேவனுடைய ராஜ்யத்தினுடைய லா, ஆர்டர் அண்ட் ஜஸ்டிஸ் இதை குறித்து தான் நம்ம படிச்சுட்டு வரோம். ஒரு 10 மினிட்ஸ் குயிக்காக ஒரு என்ன நம்ம கவர் பண்ணோன்றது நம்ம பார்த்துடலாம். நாம் ஒவ்வொரு தேசத்தினுடைய தன்மையும் அந்த தேசத்தினுடைய பிரமாணம், சட்டம், ஒழுங்கு, நியாய தீர்ப்புகளை குறித்து தான் அமையும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே போல தேவனுடைய ராஜ்யத்திலையும் இந்த பிரமாணமும் ஒழுங்கும் நியாய தீர்ப்பும் எப்படி செயல்படுகிறது என்பதை தான் நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதை நாம் பிரித்து படித்தோம். இந்த தேவனுடைய ராஜ்யத்துல நியாய பிரமாணம் எப்படி நம்ம பிரித்து படிக்க முடியும் என்பதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பிரமாணத்தை நம்ம பிரித்து படிக்கும் பொழுது நியாய பிரமாணத்தை லா அப்படின்றோம், கமாண்ட்மெண்ட்ஸ், ஸ்டாட்யூட்ஸ், டெஸ்டிமனிஸ் ஒரு பகுதி இருக்கு, சார்ஜஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. இதற்கு எல்லாத்துக்குமே முடிவாக நியாய தீர்ப்புகள் என்பது ஒன்று இருக்கு அப்படின்றத நம்ம படித்தோம். ஸோ நியாய பிரமாணங்கள்ல என்னென்ன பிரமாணங்கள் இருக்குது, அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப எப்படி அது மாறிக்கொண்டே வந்தது என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு இருக்கிற இப்போ பிரமாணம் ஆவியின் பிரமாணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதுதான் நம் ஆவியின் பிரமாணம் அப்படின்றதுக்கு உண்டான சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது பார்த்தோம். இன்னொன்று கிறிஸ்துவின் பிரமாணம், இந்த ஆவியின் பிரமாணம், இது எல்லாமே கூட அது நமக்கு இந்த கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கு, நமக்கு அது அப்ளிகபிள் ஆகும், நமக்கு அதன்படிதான் நம்முடைய நியாய தீர்ப்பு இருக்கும் என்பதை கூட நம்ம பார்த்தோம். அதுக்குண்டான சில வசனங்கள் எல்லாம் பார்த்தோம். அடுத்தது கமாண்ட்மெண்ட்ஸ்னா என்ன, நியாயப்பிரமாணத்துக்கும் இந்த கற்பனை அல்லது கட்டளைகளுக்கும் உள்ள வித்தியாசங்கள்லாம் என்ன அப்படின்றத குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு 2 பிரதான கற்பனைகள் உண்டு. 1ஆம் கற்பனை, 2ஆம் கற்பனை, அதெல்லாம் என்னன்றது கூட நம்ம பார்த்தோம். அடுத்தது போன வாரத்துல நம்ம ஸ்டாட்யூட்ஸ்னா என்ன என்பது பார்த்தோம். தாவீது எப்படி தேவனிடத்துல கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன் என்பதையும், ஒவ்வொரு முறையும் தாவீது ஜெபிக்கும் பொழுது பிரமாணங்கள்னு வரும்பொழுது போதியும் போதியும் போதியும்னு சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்ப நம்ம ஸ்டாட்யூட்ஸை குறித்து நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா, இட்ஸ் ரெஸ்பெக்ட் டு பீப்புள், டைம் அண்ட் ஃபேவர், இது எல்லாமே கலந்து இருக்கும். ஸோ கற்பனைக்கும் இந்த ஸ்டாட்யூட்ஸ் சொல்லுகிற இந்த பிரமாணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். நாம் ஏன் இப்படி பிரித்து படிக்கிறோம் என்றால், சம்டைம்ஸ் நாம் விசுவாசிகள் நம்ம எப்படி நினைக்கிறது உண்டான்னா, எல்லாத்தையுமே நம்ம பாவத்துக்கு கீழே கொண்டு வந்துடுவோம். ஆனால் நாம் பாவத்தை கூட நம்ம அந்த குற்றம் என்பதை அது எப்படி பிரித்து படிக்க முடியும் அப்படின்றத கூட நம்ம படித்தோம். அது அக்கிரமம், மீறுதல், பாவம் அப்படின்னு இருக்கிறது என்பதை நாம் படித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அக்கிரமம் என்பது நம்மளுடைய ஆத்மாவுல நாம் மீறி செயல்படுகிற காரியம். மீறுதல் என்பது நம்மளுடைய ஆவியில நாம் மீறுகிற, தேவனுக்கு விரோதமாய் நம்ம மீறி செய்கிற ஒரு காரியம். அதுக்கப்புறம் தான் பாவம் என்பதுதான் 3வது நிலைப்படியான சரீரத்துல அந்த காரியம் நிறைவேறுவதுதான் பாவம் என்று சொல்லுகிறோம். ஸோ இப்படி நம்ம பிரித்து படிக்க முடியும். ஸோ இந்த சிந்தனையில, நம்மளுடைய இமேஜினேஷன், நம்மளுடைய யோசனைகள்ல, நம்மளுடைய கற்பனைகள்ல, நம்முடைய தியானங்கள்ல கூட இந்த பாவமான சிந்தனைகள் நம்மளை ஆட்கொள்ள வரும். இது நம்முடைய ஆவியில, நம்முடைய சிந்தனையில வர்றதுனால இதுக்கு பேர் மீறுதல் அப்படின்றது மாறும். ஆத்மாவுல செய்யக்கூடிய பாவங்கள் தான் அக்கிரமங்கள் என்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ரைட். அதுக்கப்புறம் இவைகள் எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்புகள் உண்டு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சார்ஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுவும் நியாய பிரமாணத்துல ஒரு பகுதி தான். ஆனால் இதுக்கும்
மற்ற நியாயப்பிரமாணத்துக்கும் கற்பனைகளுக்கும், அதாவது கமாண்ட்மெண்ட்ஸுக்கும் ஸ்டாட்யூட்ஸ்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசம் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். சார்ஜஸ் அப்படின்றது மெயினாக வந்து இட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. நாம் ஒரு காரியத்தை பொறுப்பாய் நாம் யோசித்து செய்கிற காரியம், இல்லது பொறுப்பாய் எடுத்து நடத்துகிற காரியம் தான் இந்த சார்ஜஸ். இன்சார்ஜ் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இன்சார்ஜ் அப்படின்றது சொல்லுது. ப்ராமிஸ்டு டு கீப் சம்திங், நம்ம வந்து ஒரு காரியத்தை நாம் அதை கடைபிடிப்போம் என்று நாம் உறுதிமொழியாய் கொடுக்கிற அந்த காரியம் தான் சார்ஜஸ். இது வந்து பீரியாடிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கேட்டகரியில வரக்கூடிய காரியம் தான். உதாரணத்துக்கு ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் 1 தீமோத்தேயுலையும் நம்ம இந்த 2 வசனங்களை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 23:29 இவன் அவர்களுடைய வேதத்திற்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்று விளங்கினதே அல்லாமல் மரணத்துக்கு ஏதுவானது விலங்குக்காவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன். நாம் 23வது அதிகாரத்துல பார்த்தோம்னா பவுல் அப்போஸ்தலரை வந்து யூதர்களே குற்றம் சாட்டுறாங்க. அப்போ யூதர்களே அவன் கல்லடித்து கொலை செய்ய முயற்சிக்கும் பொழுது அவர் பால் வந்து ரோமர் சிட்டிசனா இருக்கிறதுனால ரோமர் சோல்ஜர்ஸ் வந்து அவரை மீட்டெடுத்து ஃபீலிக்ஸ்ன்ற ஒரு கவர்னர் கிட்ட அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் பொழுது அவரை குறித்ததான ஒரு லெட்டர், ஒரு கடிதத்தையும் சேர்த்து அனுப்புறாங்க. அந்த கடிதத்துல தான் இப்படி எழுதியிருக்கிறது, இவன் அவர்களுடைய வேதத்திற்கு அடுத்த, அதாவது யூதர்களுடைய வேதத்திற்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றச்சாட்டப்பட்டவன் என்று விளங்கினதே அல்லாமல், அதாவது அதை வந்து அவங்களோட இன்டர்னல் ப்ராப்ளம் தான், மற்றபடி மரணத்துக்கு அடுத்த குற்றம் பால் செய்யல, விலங்குக்காவது, அதாவது சங்கிலியினால விலங்கு செய்யறதுக்கான ஏற்ற குற்றம் இவரிடத்தில் இல்லை என்று. ஸோ இந்த மாதிரி ஒரு காரியம் தான் நம்ம வந்து சார்ஜஸ் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வந்து ஒரு 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 குற்றப்படுத்துதல் அப்படின்றது. இது மரணத்துக்காவது குற்றம் அல்ல, இல்ல விலங்குக்காவது குற்றம் இல்லை அப்படின்றது. 1 தீமோத்தேயு 5:16 நம்ம வாசிக்கும் பொழுது, விசுவாசியாகிய ஒருவரிடத்திலாவது ஒருத்தியினிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவைகளானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை வைக்க கூடாது. ஸோ இங்க தீமோத்தேயுல அதாவது விதவைகளை குறித்து ஒரு வகையான பிரமாணங்களை, அதாவது இது வந்து சார்ஜஸ் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த கட்டளை அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இதை இப்போ நம்ம தமிழ்ல இப்படி வார்த்தைகள் இருந்தாலும் இதை வந்து இந்த சார்ஜஸ் அந்த கேட்டகரியில தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ அவர் தீமோத்தேயுக்கு இந்த மாதிரி சொல்றாரு, என்னன்னா விதவைகளை சபை எப்படி பொறுப்பெடுக்க வேண்டும், இல்லாட்டி ஒரு விசுவாசி எப்படி பொறுப்பெடுக்க வேண்டும் என்றது சொல்லுகிறார்கள். இது நியாயப்பிரமாணமான்னு கேட்டா நியாயப்பிரமாணம், இது கற்பனைகள்னா கேட்டா இது கற்பனைகள் அல்ல. ஆனால் இது செய்ய வேண்டிய கடமையா இருக்கிறபடியால், இதுக்கு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பா இருக்கபடியினால் இதுவும் தேவனுடைய பிரமாணத்தின் கீழ் வருகிற ஒரு கட்டளை தான் நம்ம பார்க்க வேண்டும். அடுத்தது நாம் நிறைய இந்த மாதிரி ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24வது அதிகாரம் 5-7 வசனங்களை பார்க்கும்போது நாம் பவுல் அப்போஸ்தலர் கொடுத்ததான ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். சேம் அதே நம்ம 23வது அதிகாரத்துல வாசித்து அதோட கண்டினியூ தொடர்ச்சி தான். என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதருக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயருடைய மதபேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். இவன் தேவாலயத்தை தீட்டுப்படுத்த பார்த்தான். நாங்கள் இவனை பிடித்து வேத பிரமாணத்தின்படி நியாயம் தீர்க்க மனதாயிருந்தோம். இதுதான். ஸோ இந்த நியாய தீர்ப்பு வந்துட்டு இது இட்ஸ் சார்ஜஸ் கிளைம்டு ஆன் பால். அதுதான் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 3-11 வசனங்களை நம்ம படிக்கும் பொழுது, வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. இப்ப இது வந்துட்டு சில கட்டளைகள், இது வந்து எதுக்காகனா
பக்தி விருத்திக்காக உண்டான ஒரு கட்டளை. சபை பக்தி விருத்தி ஆக வேண்டும் என்றால் இது ஒரு சபை ஒரு கட்டளையை மேற்கொள்ள முடியும். அதே போலதான் இப்போ ஒரு குடும்பத்திலையும் ஒரு தகப்பனோ ஒரு தாயோ ஒரு கட்டளையை ஏற்படுத்த முடியும். இதெல்லாம் எந்த கேட்டகரி கீழே வருதுன்னா இதெல்லாம் இந்த சார்ஜஸ். ஆனால் இது தேவனுடைய பிரமாணத்திற்குள்ள நாம் இதெல்லாம் நாம் சீர்படுத்தி நாம் பார்க்க முடியும். அதுதான் நம்ம இந்த சப்ஜெக்டோட முதல்லயே நம்ம பார்த்தோம். எப்படியெல்லாம் இந்த வசனங்கள் நாம் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் பிரிந்து இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்துல கூட 13-14 வசனங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொடும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலே பொந்தி பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்கப்படின இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த இடத்துல கட்டளைன்ற ஒரு வார்த்தை வந்தாலும் இந்த பர்டிகுலர் காரியம் இது சார்ஜஸ். ஆங்கிலத்துல ஐ கிவ் தி சார்ஜ் இன் த சைட் ஆஃப் காட். ஸோ இது நியாய பிரமாணத்துக்கு அந்த லா அப்படின்ற அந்த ஒரு கோட்பாடு கீழ் வராம சார்ஜஸ் என்கிற கோட்பாடுக்குள்ள கீழே வருகிறோம். அடுத்தது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17-19 கூட பார்த்தோம்னா இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல வித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாகவும் கொடுக்கிறவர்களுக்கு உதாரண குலமாய் இருக்கிறவர்களுக்கும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இந்த இடத்துல கட்டளையிடுன்ற தமிழ் வார்த்தை பயன்படுத்தியிருந்தாலும் இட்ஸ் கம்ஸ் அண்டர் த சார்ஜஸ் கேட்டகரி. சார்ஜ் them that are rich in the world. இந்த உலகத்துல ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவர்கள், தேவனுடைய விசுவாசியா இருந்து ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் அப்படின்றத இது ஒரு சார்ஜஸா நமக்கு வேதம் சொல்லி கொடுக்கிறது. இது பிரமாணத்தின் கீழே, அதாவது நாம் பார்த்தபடி நியாய பிரமாணத்தின் கீழே வருகிற ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனாலும் இது ஒரு சார்ஜஸ். சபைக்கு விசுவாசியான ஐஸ்வர்யமாய் இருக்கிறவர்களுக்கு வேதம் நமக்கு கொடுக்கிற சார்ஜஸ். இதோட காரியத்தை நம்ம கையில தான் கொடுக்குறாங்க. இது நம்ம அதை நிறைவேற்றுவதும் நிறைவேற்றாம போவதும் நம்ம கையில தான் இருக்குது. இதுக்கு ஏற்றாற் போல நாம் நியாய தீர்ப்படையும். அதுதான் இந்த லா, ஆர்டர் அண்ட் ஜஸ்டிஸ்ல வரக்கூடிய காரியங்கள். ஸோ நம்ம ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்த்தோம். எஸ், இதுதான் நாம் முதலாவது ராஜாக்கள்ல நான் பார்க்கும்போது மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. இதுல தான் நம்ம பிரித்து பார்க்க முடியும். Keep the charges of the Lord thy God, to walk in his ways, to keep his statutes and his commandments and his judgments and his testimonies as it is written in the law of Moses அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டு காலத்துல இது எல்லாமே லா ஆஃப் கிரைஸ்டுக்குள்ள வந்துடும். அதுதான் நம்ம ஆவியின் பிரமாணத்துக்குள்ள வரும் என்பதை குறித்து பார்த்தோம். ஸோ இந்த லா, இந்த கமாண்ட்மெண்ட், ஸ்டாட்யூட்ஸ், டெஸ்டிமோனிஸ், சார்ஜஸ், இது எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உள்ள, அதாவது நியாய தீர்ப்புகளுக்கு உள்ள வரும் என்று நாம் பார்த்தோம். இந்த நியாய தீர்ப்பு என்பது இவைகள் எல்லாம் ஒரு குற்றத்துக்கு உள்ளாக காரியம். நம்ம ஆங்கிலத்துல கில்ட்டி அப்படின்று நம்ம வாசிப்போம், தமிழ்ல குற்றம். இந்த குற்றம் மூன்றா பிரித்து படிக்க முடியும். அதான் சொன்ன அக்கிரமம், மீறுதல், பாவம். இனிக்விட்டி, டிரான்ஸ்கிரஷன், சின். யாத்திராகமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இப்படி மூன்றா நாம பிரித்து படிக்கும் பொழுது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் ஒருவேளை ஒரு சில விஷயங்களை நாம் தவறுகிறோம் என்றால் நாம் எங்கே தவறுகிறோம்? அது அக்கிரமத்தினுடைய பகுதியில வருதா, மீறுதலுடைய பகுதியில வருதா, பாவத்தினுடைய பகுதியில வருதான்னு நம்ம பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து அதுக்கு உண்டான நிவர்த்தியை நாம் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது
அவர் மன்னிக்கிறவர் என்று நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை வரையிலும் நம்மளுடைய அக்கிரமத்துக்காகவும் மீறுதலுக்காகவும் பாவத்துக்காகவும் அவர் சிந்தி நம்மளை மன்னித்திருக்கிறார். ஆனால் நாம் எந்த இடத்துல தவறுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஆத்மாவுல நாம் தவறுகிறோமா, நம்மளுடைய மீறுதல் நம்மளுடைய ஆவியில தவறுகிறோமா, சரீர பிரகாரமாயும் நாம் பாவத்தை செய்து அங்கே தவறுகிறோமா அப்படின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து அதற்கு ஏற்ற நாம் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து அதை சரி செய்யும் பொழுது தேவன் மன்னிக்கிறவாக இருக்கிறார். இப்போ இன்னைக்கு கடைசியா ஜட்ஜ்மெண்ட்ஸ், இந்த நியாய தீர்ப்புகளை குறித்து நாம் பார்ப்போம். ஜட்ஜ்மெண்ட்ஸ் குறித்து, நியாய தீர்ப்புகள் குறித்து நாம் படிக்கும் பொழுது வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தான் கடைசியாக நாம் காணப்போகிற கடைசி நியாய தீர்ப்பு. வெளிப்படுத்தல 20வது அதிகாரத்துல பின்பு நான் ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயிற்று, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். இந்த பூமியில யாரா இருந்தாலும் ஆதாம் முதல் கடைசி மனிதன் வரையிலும் நியாயத்தீர்க்கப்பட வேண்டியவன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல இந்த நியாய தீர்ப்புகள் நடக்கின்றது. இந்த நியாய தீர்ப்பின்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நித்திய ராஜ்யத்துக்கு உண்டான ஸ்தலங்கள்ல அவர்கள் பங்கடைவார்கள். அப்போ நீங்களும் நானும் நம்மளுடைய ஜீவியத்திற்கு ஏற்ற போல நாம் இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜீவியத்தை எப்படி நாம் ஆண்டவரோட சமூகத்துல இந்த பூமியில நாம் செயல்படுத்துகிறோமோ அதற்கு ஏற்றாறு போல நமக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. நாம் நியாய தீர்ப்பு என்பது ஒரு பயமுறுத்துகிற காரியம் அல்ல. நாம் மனதில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே நமக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ற வார்த்தையை கேட்டாவே நமக்கு ஒரு பயம் உண்டாகும். ஐயோ என்னன்றது. ஜட்ஜ்மெண்ட் இஸ் அ குட் திங். நியாய தீர்ப்பு என்பது அது ஒரு சந்தோஷமான காரியம். ஆக்கினை தீர்ப்பு தான் அது ஒரு பயங்கரமான காரியம். 2 காரியம் உண்டு. நியாய தீர்ப்பு என்று ஒன்று, ஆக்கினை தீர்ப்பு என்று ஒன்று. ஜட்ஜ்மெண்ட் என்பது நல்ல காரியம். நாம் ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு கிரியைக்கு ஏற்ற கிரீடங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ நியாய தீர்ப்புல கிரீடங்களும் உண்டு. ஆக்கினை தீர்ப்புல தான் நமக்கு ஆண்டவர் நரகங்களும் எரிநரகங்களும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப நியாய தீர்ப்பு என்பது நல்ல காரியம்தான். நாம் அதை தவறாக நாம் விளங்கி கொள்ளக்கூடாது. இந்த நியாய தீர்ப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நான் 3 காரியத்தை நான் என்னுடைய அறிவுக்கு ஏற்றால் போல நான் மைண்ட்ல அதை நான் யோசித்து வைத்தேன். 3 கோர்ட் இருக்கு. இப்ப நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கோர்ட்ஸ் இருக்கு. அதாவது சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று உண்டு, ஹை கோர்ட்னு ஒன்று உண்டு. சுப்ரீம் கோர்ட்ன்றது என்டையர் நேஷன், தேசத்துக்கே நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு கோர்ட். ஹை கோர்ட்ன்றது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கும். அதே போல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸும் உண்டு. இப்படி கோர்ட்லோட ஆர்டர்ஸ் இருக்கு. அதே போல தேவனுடைய நியாய தீர்ப்பு நடக்கிற இந்த இடங்களுக்கும் உண்டான கோர்ட்டு கூட இருக்கும் என்றுதான் நான் விசுவாசிக்கிறேன். அதை 3ஆக நான் பிரித்து எழுதியிருக்கிறேன். நீங்க வேதத்தின்படி இதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்ம கொடுக்க முடியும். ஆனால் அது சில பேர் அதை நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. ஒரு விளங்குதலுக்காக நம்ம இப்படி படித்து கொள்ளலாம். காட் சுப்ரீம் கோர்ட் அப்படின்ட்டு பிரித்து ஒன்று. அது சியோன் இல்லை. சியோன் என்பதுதான் தேவன் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலத்துல ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு கோர்ட் இருக்கிறது, ஒரு நியாயஸ்தலம் இருக்கிறது. கோர்ட் என்பது ஒரு நியாயஸ்தலம் உண்டு. அடுத்தது காட்ஸ் அப்பெக்ஸ் கோர்ட். இந்த அப்பெக்ஸ் கோர்ட் அப்படின்றது நான் என்ன இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால், இட்ஸ் மிடில்
ஹெவன் வித் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை 3ஆக பிரிக்கும் பொழுது 3 dimensions of kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தின் முப்பரிமாணம், 7 realms of kingdom of God என்று படித்தோம். அந்த 7 ஆளுகை முறைமைகள்ல நாம் முதலாவது பார்த்தது அனாதி ராஜ்யம் அப்படின்னு, அனாதி ஆளுகை என்று பார்த்தோம். அதுக்கப்புறம் நித்திய ஆளுகை என்று பார்த்தோம். அதற்கு அப்புறம் தான் நாம் விரிவாக்கப்பட்ட ஆளுகை, அதாவது இந்த பூமியில எக்ஸ்டெண்ட் பண்ண எக்ஸ்டெண்டட் டொமினியன் கிங்டம் என்று பார்த்தோம். இப்போ இந்த எவர்லாஸ்டிங் டொமினியன் நித்திய ஆளுகைக்கும் இப்போ நம்ம இருக்கிறதான இந்த பூமியில இருக்கிறதான விரிவாக்கப்பட்ட ஆளுகைக்கும் இடையில ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாம் 3rd heaven என்று ஒரு நாம் படித்தோம். 3வது வானம் என்று ஒன்று படித்தோம். அந்த 3வது வானத்துல என்னென்னலாம் இருக்குதுன்னு படித்தோம். இந்த 3வது வானத்துல தான் இந்த அபெக்ஸ் கோர்ட் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். எப்படி என்று கேட்டீர்கள் என்றால், இப்போ நாம் எல்லாரும் விசுவாசிப்பது என்ன? ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார் இந்த 2ஆம் வருகை. இந்த 2ஆம் வருகையில அவர் தன்னுடைய சபைக்காக வருகிறார், மணவாளனாக மணவாட்டியாக வருகிறார். இப்படி மணவாட்டியாகிய நாம் அதுதான் ராப்சர் என்று சொல்கிறோம், எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்கிறோம். நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்ல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபம் ஆகுவோம். ரைட். இப்ப இந்த உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபம் ஆகுவோம் என்ற அந்த கூட்ட ஜனங்கள் மறுரூபத்துக்கு உடனே ஆளாகிறார்கள். அவர் மறுரூபம் எடுத்த உடனே அவர்கள் தேவனுடைய 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் வைத்துக்குவோம், அல்லது நித்தியத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் கிறிஸ்துவோடு என்று வைத்துக் கொள்வோம். அப்போ அவர்களுக்கு நியாய தீர்ப்பு எங்க நடக்கிறது? அவர்கள் நியாய தீர்ப்பு நடந்தாயிற்றா? இவர்களுக்கு குறித்து சொல்லும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? இவர்களுக்கு 2ஆம் மரணம் இல்லை என்று சொல்லுகிறது அல்லவா? அப்படி நாம பார்க்கும் பொழுது இவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட் எங்க நடக்குது? இந்த மறுரூபம் ஆகக்கூடியவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எங்க நடக்கிறது என்றால், அதை யோசித்து பார்க்கும் பொழுதுதான் இப்பொழுது இருக்கிறதான 3ஆம் வானத்துல இந்த உயிர்த்தெழுதலுக்கும் இந்த ஆண்டவருடைய வருகைக்கு, ரகசிய வருகையில மறுரூபமாக ஆக்கப்படுவர்களுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் இந்த பூமியில இருக்கும் பொழுதே நடந்து விடுகிறது. நான் உங்களுக்கு சொல்வது புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். மறுரூபமாக்கப்படுவர்களுக்கு நியாய தீர்ப்பு எப்பொழுது நடக்கிறது என்றால், அவர்கள் இந்த பூமியில இருக்கும் பொழுதே, இப்பொழுதே அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை விடும் போது அவர்களுக்கு உண்டான நியாய தீர்ப்பு நடந்து விடுகிறது. இதைதான் நம்ம காட்ஸோட சில கோர்ட், மொபைல் கோர்ட் என்றதெல்லாம் உண்டு. இந்த மொபைல் கோர்ட் தான் ஆன் எர்த் வித் ஹோலி ஸ்பிரிட். இந்த பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவும் சேர்ந்து இந்த பரதீசில் இருக்கிற இந்த 3ஆம் வானத்தில் இருக்கிற கோர்ட்ல தான் உயிரோடு இருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவினால் இரத்தத்தினால மீட்கப்பட்ட நாம், கிறிஸ்துவுக்குள் மரிக்கப்படுகிற நாம், கிறிஸ்துவனுடைய வருகையில மறுரூபமாக பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற நமக்கு இப்பொழுதே நியாய தீர்ப்பு நடக்கிறது. அப்படி என்றுதான் நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதானே அவர்கள் மரித்தெழுந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவனோட மறுரூபமாக முடியும் இல்லையா? அதுதான் இது ஒரு கோர்ட். அந்த 3வது சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், 3வது எது சொன்னீங்க பாஸ்டர்? ஃபர்ஸ்ட் காட்ஸ் சுப்ரீம் கோர்ட், 2வது காட்ஸ் அபெக்ஸ் கோர்ட், APEX அபெக்ஸ் கோர்ட், 3வது காட்ஸ் மொபைல் கோர்ட். இந்த அபெக்ஸ் கோர்ட்ன்றது இட்ஸ் a middle heaven with Christ. 3வது காட்ஸ் மொபைல் கோர்ட் அப்படின்பது on earth with Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் பரிசீலனை பண்ணி, கிறிஸ்துவும் அவர் பரிசுத்த ஆவியானவரும். ஏனென்றால் நாம இப்ப யாருடைய ராஜ்யத்துல நாம் இருக்கிறோம் என்று நாம் படிச்சோம்? நாம அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம இருக்கிற காலகட்டத்துல படிச்சோம் இல்லைங்களா? அப்ப அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல இப்ப இருக்கிற நாமோ, அன்பின் குமாரன் தான் ராஜாவா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரா இருக்கிறார். நாம் உயிர்த்தெழுகிற கிறிஸ்துவோட வருகையில நாம் உயிர்த்தெழுகிற போகிறபடியால் நம்மளுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் அப்பொழுதே நியாயம் தீர்க்கப்படுகிறது.
அப்படி என்பதுதான் நாம் கருத வேண்டும், அப்படி என்பதுதான் நான் விசுவாசிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ரைட். இதற்கு பிறகு சில நியாய தீர்ப்புகள் உண்டு. இதற்கு அதாவது வருகைக்கு அப்புறம் மூன்றாவது வருகை இருக்கிறது. மூன்றாம் வருகைக்கு அப்புறம் நமக்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு உண்டு. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல எல்லாரும், இந்த பூமியில பிறந்த எல்லாரும் நியாய தீர்க்கப்படக்கூடிய அந்த காரியம் தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. நாம் நியாய தீர்ப்பு என்று பார்க்கும்பொழுது 2 வகையான காரியங்களை பார்க்கணும். நியாய தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்பு என்பது அது அது நமக்கு துன்மார்க்கர்களுக்கு உண்டான காரியம். நியாய தீர்ப்பு என்பது நீதிமான்களுக்கு உண்டான காரியம். சில வசனங்களை நாம் பார்க்கலாம். ஜான் 5:22, அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ குமாரன் ஒரு குமாரனுக்கு உண்டான நியாய தீர்ப்பு என்று உண்டு. ஆனால் நாம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று வாசிக்கும் பொழுது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்து செயற்படுகிற அந்த நியாய தீர்ப்பு தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. ஆனால் இங்க சொல்லுகிறதான குமாரனுடைய நியாய தீர்ப்பு அது யாருக்குரியது என்றால் உங்களுக்கும் எனக்கும் உரியதுதான். ஏனென்றால் நாம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறபடியினால், நாம் குமாரனுடைய காலகட்டத்தில் இருக்கிறபடினால் பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதே போல யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவும் இருக்கிறோம் என்று. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிதாவும் குமாரனும் சேர்ந்து இந்த நியாய தீர்ப்புகளை செய்கிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து, 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே. உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளே உலகத்துக்கு சொல்கிறேன் என்றார். அப்போ குமாரனுக்கு உண்டான நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், மத்தேயு புஸ்தகத்துல 12ஆவது அதிகாரத்துல மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பாத்தீங்கன்னா டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு. இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்டை குறித்து நாம் அதை பார்ப்போம். ஆனால் மனதிலே நம்ம வைத்துக்கொண்டு டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் அப்படின்னு. ஏனெனில் உங்கள் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வாசிக்கிறோம். அதாவது இந்த நியாய தீர்ப்பு தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லையிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தார். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று. அதனால் நியாய தீர்ப்பு நாளிலே, இந்த நியாய தீர்ப்பு நாள், நியாய தீர்ப்பு நாள் என்று நாம் அநேக இடங்களை வேதத்துல வாசிக்க முடியும். இதை குறித்து நாம் தெளிவாக பார்க்கலாம். டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இது யோவான் புஸ்தகத்திலேயும் 17ஆவது அதிகாரத்துல 31ஆவது வசனத்துல மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். இது ஜட்ஜ்மெண்ட் டே ஃபார் சீக்ரெட்ஸ் ஆஃப் மென். அதாவது இது மிக மிக ரொம்ப முக்கியமான காரியம். ரோமர் அதிகாரம் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆவது அதிகாரம் 12 முதல் 16ஆவது வசனங்கள். எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை அடைவார்கள்.
நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஸோ முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் தேவனுடைய வசனத்தையும் வார்த்தையும் அவருடைய பிரமாணத்தையும் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் சாட்சிகளையும் நாம் கேட்கிறது மாத்திரமல்ல, அதை செய்ய வேண்டியதுதான் மிக மிக முக்கியமான காரியம். அன்றைய பிரமாணம் இல்லாத சந்ததியார் சுவாபமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிறது. ஓகே, நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்கள் நியாயப்பிரமாணியா இருக்கிறார்கள். எவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலே நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதிக்கென்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே பால் சொல்றாரு, தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே அது விளங்கும். In the day when God shall judge the secrets of men by Jesus Christ according to my gospel. மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே. இந்த வசனங்களெல்லாம் நாம் படிக்கும் பொழுது நாம் மிகவும் எச்சரிக்கையாய் நம்முடைய ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஏனால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார் என்பதுதான். ஸோ கிறிஸ்துவுக்குள்ள மீட்கப்பட்டவர்களாய் நாம் நம்முடைய ஜீவத்தை நாம் மிக மிகவும் கரிசனையோட நாம் பேணி காத்து நாம் இந்த ஜீவியத்தை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 10-11 வருஷத்துல, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாம் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனசாட்சியும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறோம். ஸோ நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக நியாயசனத்தில் வெளிப்பட வேண்டும் என்று இருக்கிறபடினால் அப்படின்னு பால் கொரிந்து பற்றதுக்கு எழுதிக்கிறார். இப்போ இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம்ன்றதுக்கு நாம் பார்க்கும் பொழுது நியாய ஆசனம், அதுதான் கிறிஸ்துவின் நியாய ஆசனத்துக்கு முன்பாக இருக்கும் பொழுது நாம் தீர்ப்படைகிறோம் என்பதை நாம் எப்படி கண்டுகொள்ள வேண்டும் என்றால், இப்போ இந்த கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இப்பொழுதே நம்மளுடைய அக்கிரமங்கள் மீறுதல் பாவங்களுக்கு ஆண்டவர் அதுக்கு ஏற்ற நியாய தீர்ப்புகளை செய்கிறார். நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிக்கிறார், சில கஷ்டமான பாதைகளை கொண்டு செல்லுகிறார், மட்டாய் நம்மளை தண்டிக்கிறார். இந்த மாதிரி டைம்ல நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது என்றால், பிள்ளையை சிட்சிக்கிற தகப்பன் போல என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ நல்ல தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறார். அதே போலதான் நாம் நம்முடைய மீறுதலுக்காக அக்கிரமத்துக்காக பாவத்திற்காக அப்பப்போ இந்த பூமியில நமக்கு அவ்வப்போது சில சிட்சைகள் வருவது உண்டு. நான் சொல்லுகிற இந்த காரியத்தை தவறாக புரிஞ்சு கொள்ள கூடாது. அப்போ நீங்க போய் கொண்டிருக்கிற பாதை ஒருவேளை சிட்சையா இருந்தா ஆண்டவர் என்ன தண்டிக்கிறாரா அப்படின்னு யோசிக்க கூடாது. ஒருவேளை நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் மறுரூபம் ஆகுவதற்கு கிறிஸ்துவனுடைய வழியில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆண்டவர் இப்பொழுதே நம்மளை நியாயம் தீர்த்து அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளை ஆயத்தமாக்கி விடுகிறார் என்றுதான் நாம் வாசிக்க வேண்டும். சில டைம்ல ஆண்டவர் நான் பார்த்திருக்கிறேன், சில பேர் வந்துட்டு நான் பண்ண பாவத்துக்கு தான் நான் இப்ப கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அதை சந்தோஷமாய் அந்த பாதையில கடந்து போவாங்க, ஒரு சிலர் துக்கமா இருப்பாங்க. நாம் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், நமக்கு தெரியாது இது ஆண்டவர் தான் அனுபவித்தாரா இல்ல நமக்கு நாமே இது ஏற்படுத்தி கொண்டதா இல்ல பிசாசினால் வருகிறதா என்பதை நாம் கணிக்க முடியாது சில வேளைகளை. ஆனால் ஒரு விஷயத்தை நம் மனதில் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். எது எப்படியோ தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று வாசிக்கிறது போல, நாம் மறுரூபத்துக்கு உட்பட்டவர்கள் என்றும் ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட போகிறவர்கள் என்றும் நமக்கு என்ன நடந்தாலும் அது
கிறிஸ்துவுக்காக நாம் அதை கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் அப்படின்று நாம் மேற்கொண்டு அதை ஜெயம் பெற வேண்டியதுதான் நாம் அவசியம். 1 யோவான் 4வது அதிகாரத்துல 17வது வசனம் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரலும், நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். ஸோ இந்த காரியத்தை நம்ம மனதுல நாம் நன்றாய் விளங்கி கொள்ள வேண்டும். பாத்தீங்களா, இங்க வந்துட்டு the relationship between judgment and love, அன்புக்கும் நியாய தீர்ப்புக்கும் உண்டான வசனம் தான் இந்த வசனம். நான் மீண்டுமாய் வாசிக்கிறேன். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக. அப்ப நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம பயப்படக்கூடாது. நியாய தீர்ப்பு என்பது கெட்டது கிடையாது. அதைதான் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால் அவர் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறப்படுகிறால் அவர் நம்முடைய குறைகள், குற்றங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் இந்த கிருபையின் காலத்துல ஒரு விசேஷத்த தன்மை, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளாக இருக்கிறபடினால் அவ்வப்போது அவர் நம்மளுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். இது சரி, இது சரியில்லை, இதை பண்ணக்கூடாது, இந்த பாதையில போங்க, இந்த பிசினஸ் வேண்டாம், இந்த பிசினஸ் பண்ணுங்க, இது என்னுடைய சித்தம், இது என்னுடைய சித்தம் இல்லை அப்படி என்று அவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். நாம் தேவனிடத்துல அன்பு கூறும்போது சகலமும் நமக்கு நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அப்போ நாம் இந்த நியாய தீர்ப்பு குறித்து நாம் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்க வேண்டும். அதே வேளையில நாம் தேவனுடைய பிரமாணங்கள், கட்டளைகள், நியாயங்கள், இவை கற்பனைகள், இவைகள் சாட்சிகள், இவைகள் எல்லாத்திலையும் நாம் அறிந்து நாம் அதை தெளிவாக நாம் கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. கிங்டம், லா, ஆர்டர் அண்ட் ஜஸ்டிஸ், இந்த டாபிக் நம்ம முடிஞ்சது. கடைசியா ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடுறேன். 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல 1 யோவான் 7வது வசனத்துல 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல வந்து வாசிக்கிறேன். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தார், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் அவர் நம்மை நாமே வஞ்சிக்கிறவராய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ இந்த வசனங்களை நாம் அறிக்கையிடுவோம். நம்ம மேபி இன்னைக்கு நைட் நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, தன்னுடைய பாவத்தை அறிக்கை எடுக்கிறவன் அவன் தேவனிடத்துல மன்னிப்பை பெறுவான். அவைகளை மூடி வைக்கிறவன் தான் மன்னிப்புக்கு பாத்திரவானா இல்லாமல் போகிறான். அப்போ இன்னைக்கு நைட்டு கூட நாம் ஒரு விசை கூட நாம் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளலாம். நம்முடைய காரியங்கள்ல நமக்கு நாம் தனிப்பட்ட முறையில நம்முடைய தனி ஜபங்கள்ல இரவு நம்ம படுக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் எடுத்து, ஆண்டவரே இந்த காரியங்கள்ல நான் உங்களுக்கு உண்மை இல்லாம போயிட்டேன்ப்பா, இந்த காரியங்களை நான் தவறிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பனா ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம கேட்கும் பொழுது அவர் நம்மளை மன்னிக்கிறார். அந்த மன்னிப்பு தான் நமக்கு இந்த பூமியில உடனே நியாயத்திற்கப்பட்டுச்சு. அவ்வளவு கேட்கும் பொழுது ஆண்டவர் உடனே அதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க வேண்டிக் கொள்ளது என்ன என்று உங்களுக்கு தெரியாதபடினால் ஆவியானவர் பெருமூச்சோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார்.
ஸோ சம்டைம்ஸ் நம்ம மனதை நம்ம ஆண்டர்கிட்ட ஓப்பன் பண்ணும்போது ஆவியானவர் நமக்குள்ள சேர்ந்து அவர் பெருமூச்சோட இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த பிள்ளைக்கு இது தேவைப்பா, இந்த மகளுக்கு இது தேவை, இந்த மகனுக்கு இது தேவைன்னு சொல்லிட்டு ஆவியானவர் நம்மோடு சேர்ந்து பெருமூச்சோட வேண்டுதல் செய்கிறார். அப்படி நம் ஆண்டவர்கிட்ட நம்ம கன்ஃபஸ் பண்ணும்போது அவர் உடனே அதை நியாயம் தீர்த்து நம்மளை மன்னித்து விடுகிறார். அவரை மன்னிக்கும் பொழுது அவர் நினைச்சே பார்க்க மாட்டார், மனுஷன் அதை நினைச்சு பார்ப்பா. அவர் வந்து அதை திரும்ப அவர் நம்மளை ஒரு புது பிள்ளையாக, திரும்ப அவர் நம்மளை புது சிருஷ்டியாக நம்ம பார்க்கிறார். அதனால நம்ம அப்படி கொஞ்சம் டைம் அன்னைக்கு நைட் நம்ம எல்லாருமே கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த வசனங்களை ஆண்டவரே நீங்க உங்களுடைய சத்தியத்தை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களே, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நியாய பிரமாணத்தை குறித்தும் ஆண்டவரே கிறிஸ்துவின் பிரமாணத்தை குறித்தும் ஆவியின் பிரமாணத்தை குறித்தும் அதுக்குண்டான நியாய தீர்ப்புகள் எல்லாம் படிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாய் உங்களுடைய வசனத்தையும் சத்தியத்தையும் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா. நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நீரே ஒளியில் எடுத்து வந்தவர் ஆண்டவரே, நீரே நியாயாதிபதி, நீரே ஆண்டவரே எங்களுடைய குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்கள், பாவங்களை மன்னிக்கிறவர் ஆண்டவரே. எங்களுடைய பாவத்தை உண்மையே ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கடைசி சொட்டு வரலோ ஆண்டவரே நீங்க சிந்தி தீர்த்தீங்கப்பா. புராபாக்கா ஷபாக்கா துராலபா ஆண்டவரே, எங்களை குற்றப்படுத்துகிற பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். புராபாக்கா ஷபாக்கா சிலுவையில நீங்க வாங்கி கொடுத்த ஜெயம் எங்களுடைய ஜெயமா இருக்கிறபடியா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா, நீங்க எங்களை சுத்திகரித்து ஜெயாலியாய் நீங்க வச்சிருக்கபடியா, நீதியாய் நியாயம் தீர்த்து ஆண்டவரே நீதிமான்களாய் வைத்திருக்கிறபடியால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை ஆண்டவரே. குற்றப்படுத்துகிற பிசாசை, குற்றப்படுத்துகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். உங்களுடைய பிள்ளைகளாக நீங்க வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை நீங்க எங்களுக்கு குடிச்சிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். தாழ்த்தையும் கருத்துல கொடுக்கிறோம். தொடர்ந்து சிஸ்டர்ஸ் ஏறெடுக்கக்கூடிய ஜபங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். 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 ஆமென்.